வணக்கம் என் அன்பு உறவுகளே, டிக்டாக் உறவுகளே, எப்படி இருக்கிறீங்கள்? நலமறியாமல் இந்த வாரம் உங்கள் எல்லோருக்கும் இனிய வாரமாக அமையும் என்று நம்புகின்றேன். எல்லோரும் கோயில்களுக்கோ மூவி பார்க்கவோ அல்லது ஒரு பார்ட்டிகளுக்கோ போய் கொஞ்சம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வாகனம் ஓடும் பொழுது அவதானமாக ஓடுங்கள். நீங்கள் நிதானம்தான் முக்கியம். உங்களோட வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் உண்மையில் அவதானமாக நீங்கள் பயணிக்க வேணும். என்னென்னா சொல்லுவார்கள், எவ்வளவு சேருங்க மிதித்தாலும் ஃபாஸ்ட்டாக விடலாம். அது இல்லை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் நல்ல மாதிரி நீங்கள் வாகனத்தை ஓட்டும் பொழுது தான், டிரைவிங் செய்யும் பொழுது உங்களுக்கு லைஃப் சேஃப்டி நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கள். போலீஸ் தங்களோட கடமையை செய்வார்கள். இருந்தும் அவர்கள் பக்கத்தில் போனாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்? நாங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணினா எங்களோட சேஃப்டிக்காகத்தான் அவைகள் எங்களுக்கு டிக்கெட் தருகிறோம், எங்களை கண்காணித்து எங்களை ஓவர் ஸ்பீட் வேண்டாம்ட்டு அதாவது 3 கார் இடைவெளியில் ஹைவேயில் நாங்கள் ஓடி போகணும். நார்மல் வேயில் போய்க்க 1 கார் இடைவெளியில் போகணும். அதை நீங்கள் கருத்தில் கொண்டு நல்ல மாதிரி நீங்கள் வாகனத்தை ஓட்டி செல்ல வேணும். உங்களோட லைஃப் முக்கியம், உங்களோட உயிர் முக்கியம். கடவுள் தந்த உயிர் கடவுள்லாம் நடுப்பறவழிக்க நீங்கள் அதை வீணாக இடையில் மாய்க்கிறதோ அதெல்லாம் தவறான முடிவு. நீங்கள் உங்களோட குடும்பத்தோடு குதூகலமாக இருக்கணும். உங்களோட குடும்பத் தலைவர் என்றால் உங்களோட ஒவ்வொரு வீட்டு தலைவியும் பிள்ளைகளும் உங்களை நம்பியே இருக்கிறார்கள். எங்களோட எங்கள் ஆண் சகோதரர்களுக்கு நான் சொல்லும் அறிவுரை, தம்பி அண்ணா எல்லோருக்கும் நீங்கள் நல்ல அவதானமாக வாகனம் ஓட வேணும், உயிரை பார்க்க வேணும். மற்றவர்களுக்கும் தீங்கு விளைவிக்காது. அதே நேரம் நாங்களும் எங்களோட உயிரை சேஃபாக கவனமாக வைத்து நாங்கள் பாவிக்க வேணும். அதே போல் வீட்டில் என்ன கஞ்சியை குடித்தாலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் முக்கியம். ஆனால் மற்றவையை பார்த்து நாங்கள் ஒரு நாளும் எங்களோட பிள்ளைகளை வளர்க்குறதோ போட்டு அவன் நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு சொல்லக்கூடாது. அவைக்கு தாழ்வு மனப்பான்மை வரும் இல்லையா? அப்போ நாங்கள் பிள்ளைகளை வளர்க்கக்கூடி நீங்கள் கெட்டிக்கார பிள்ளைன்னு தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி இன்னும் கூட படிக்கணும்ன்ட்டு அப்படி சொல்லணும். அதை விட்டுட்டு நீ என்ன ஒன்றும் தெரியாது மோக்கு, உனக்கு ஒன்றும் தெரியாது, அங்கே பார் அவியப்பார் குமரனப்பார் சந்திரனப்பார் கையனப்பார்ன்ட்டு அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அவைக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை பிறகு அவை படிக்கிறதையே விட்டுடுவிடும். அப்போ அதை நீங்கள் பார்த்து பிள்ளைகளை அப்படி வளர்க்கணும். அநேகமானவை அப்படித்தான் செய்கிறீங்க. மற்ற அவையை ஒக்கியூபைடாக வைக்கணும். லைப்ரரி கொண்டே ஒரு 5 புக் அவைக்கு விரும்பின புக்ஸ் எடுங்கோ, உங்களுக்கு விருப்பமான புக்ஸ் எடுத்து நீங்கள் கவனமாக படியுங்கோ என்று ஒரு கிழமையும் கொண்டு போய் கூட்டி வந்தால் அவையை ஒக்கியூபைடாக வச்சுருக்கணும். ஸ்விம்மிங் வச்சுருக்கணும். ஒரு வழியில் இருக்க ஒரு ஸ்விம்மிங்குக்கு நாங்கள் ஒரு ட்ரிப் வெக்கேஷன் போயில் அவள் ஸ்விம் பண்ண தெரிய வேணும். மற்ற கராட்டி, அதாவது இப்போ கராட்டி பழக்கினா தற்பாதுகாப்புக்கு மல்டி கல்ச்சரல் பீப்புள் உள்ள இடம் இருக்கிறோம். ஆனபடியாக நாங்கள் பிள்ளைகளுக்கு கராட்டி பழக்கினா தற்பாதுகாப்புக்கு இருக்குமுண்டு. ஆனால் ஒரு வகையில் அதுவும் ஓகே தான். ஆனால் சில பேர் நேச்சுரலாகவே அவைக்கு அந்த ஒரு அப்படியான தன்மை இருக்கும். ஸோ அப்படியான பிள்ளைக்கு கராட்டி தேவையில்லை. மற்றபடி தாயை மறந்தால் தமிழை மறந்தால் தாயை மறந்ததுக்கு சரி. ஸோ நாங்கள் எப்பவும் தமிழ் எங்களோட தாய்மொழி, எங்களோட ரத்தத்தோடு உடலோடும் உயிரோடும் பயணிக்க மொழியாக இருக்கிறது தமிழ். ஆனால் நாங்கள் இங்கே இந்த பிள்ளை இங்கிலீஷ் ஆங்கிலம் கதைக்குதுன்ட்டு நீங்கள் பெருமைப்படக்கூடாது. எங்களுக்கு எப்படி தமிழ் மொழி முக்கியமோ அதே போல் தான் அவைக்கும் ஆங்கிலம் இங்கிலீஷ் தாய்மொழி. அப்போ அதை ஃப்ளூவென்ட்லியாக வரும். அதை கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் அடிஷனலாக தமிழ் படிப்பிக்கணும். முக்கியமாக தமிழில் கதைச்சு வீட்டில் தமிழில் கதைக்கணும். ஆங்கிலத்தில் கதைச்சாலும் நீங்கள் தமிழில் கதைச்சாத்தான் நான் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவேன், வேண்டி தருவேன், என்கரேஜ் பண்ணணும். மற்ற குழப்படிண்டா உங்களுக்கு இன்றைக்கு அம்மாவோ அல்லது அம்மாவோ பாயிண்ட்ஸ் நீங்கள் இத்தனை ஸ்டார் எடுக்கிறீங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணி தருவோம். அவையை என்கரேஜ் பண்ணலாம்.
ஆனால் நெடுக கடை சாப்பாடு கூடாது. வீட்டில் சோறு கறி சாப்பிடணும். நாங்கள் பாரம்பரியமாக சோறு கறி சாப்பிட்டு வளர்ந்துறாங்க. பிள்ளைகளுக்கு சின்னல்லையே அப்படி சாப்பாடு கொடுத்தால் அது பழகிக்கொண்டே வருவினோம். அப்போ ஒன்ஸ் இன் வயல் மைக்ரால்ஸோ KFCயோ ஏதோ வேண்டி கொடுக்கலாம். அப்போ அப்படி பிள்ளைகளை சிறு என்ன விளையும் பயிரை முளையில் தெரியும். அதே போல் சின்னல்ல நாங்கள் எப்படி பழக்கிறோமோ அதே போல் தான் அந்த பிள்ளைகள் வளர்ந்து வருவினோம். தங்கைச்சியை கவனிக்கணும், அண்ணாவை கவனிக்கணும், ஈச்சதர் நீங்கள் அன்பாக இருக்கணும் என்று சொல்ல வேணும். மற்ற ஒலிம்பியனுடன் கூட பெட்டை நீங்கள் விரிக்கணும். விளையாடினா கூட விளையாட்டு சாமான் எல்லாத்தையும் நீங்கள் விளையாட்டு சாமான் எல்லாத்தையும் அந்தந்த இடத்த வைக்க வேணும். பெட் ஒளிம்பிதான் பெட்டெல்லாம் பெட் ஸ்ப்ரெட் விரித்து வடிவாக விடணும். குடித்த கப்பெல்லாம் கொண்டே சிங்குக்க போடக்கூடாது, கழுவி வைக்கணும். அப்படியான தன்மையில் சின்னல்லே எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் புகட்ட வேணும். அப்படிக்கு சொல்லி கொண்டு வந்தால் அவன் நிச்சயம் நல்ல ஒரு பிள்ளைகளாக வருவிடும். என்ன எந்த பிள்ளையும் மண்ணில் பிறக்கையில் நல்ல பிள்ளை தான். அது நல்லவராவதும் கெட்டவராவதும் அன்ன வளர்ப்பிலே ஒரு பாடலே இருக்குது, ரைட்? ஸோ நாங்கள் அதுபோல் பிள்ளைகளை நாங்கள் வேலை பிஸின்ட்டு வீட்டில் அம்மா அப்பா திரிகிற பிள்ளைகள் கனவில் காண்றான்னு சொல்கிறவ அம்மா அப்பாவை. ஏன்னாண்டா டே கேருக்கும் அங்கே விஜயம் விட்டுட்டு நாங்கள் போகிறோம், இரவில் பொழுதோட வர்றது. அப்போ பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு அன்புக்குங்கிற பிள்ளைகள்லாம் கூட நாங்கள் அன்பாக அரவணைச்சு அவைக்கு தேவையானது அஜெண்டா என்னென்ன படிச்சிங்கள் கூட. மற்றது ஒரு பிள்ளை நல்லவராக வாரது கிட்ட வர்றது பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ அவையோட பேரண்ட்ஸ்லும் தங்கி இருக்குது. பிள்ளைகள் நல்லது கூட வாரது பேரண்ட்ஸில் கையில் தான் இருக்குது என்னை பொறுத்தளவில். அதே நேரம் மன்னிக்கவும் நான் சொல்கிறதுக்கு, அதே நேரம் அவை இந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்ட வேண்டும் நீங்கள் பார்க்கணும் முதல், இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் நல்லதாக பேரண்ட்ஸை ஒபே பண்ணினோமா, ரெஸ்பெக்ட் கொடுத்து நடக்கிறோமா, படிப்பில் இப்படி கட்டித்தனமாக இருக்கிறோமா, பேட் பாய்ஸ்ன்ட்டு குளப்படிகார பிள்ளைகளோடு சேர்ந்து குளப்படி தேவையில்லாத தகாத சொல்லி பேட் வேர்ட் சொல்லி மற்றது தேவையில்லாத விடயங்களில் இன்வால்வ் ஆகி அப்படி இருக்கிறோமா, படிப்பில் இன்வால்வ் இல்லாதவ, அப்படியான ஆட்களை நீங்கள் இனம் அறிஞ்சு அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளோடு படிக்கக்கூடிய பிள்ளைகளோடு நீங்கள் பிள்ளைகளை சேர்ப்பீர்களாக இருந்தால் அவைகளோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் அந்த பிள்ளைகள் இன்றைக்கும் படிக்கிற பிள்ளைண்டா படிப்போடு தான் இருக்கும். அப்போ அவன் தீய வழியில் போகிறதுக்கு சான்ஸே இல்லைன்னா அப்போ அவன் நல்லதாக இருக்க வேணும். அது பிள்ளைகள்லாம் எங்களோட சொத்து. எங்களோட அம்மா அப்பாவுக்கு அடுத்தது எங்களோட கணவர் மனைவி, அதுக்கடுத்த எங்களோட பிள்ளைகள்லாம் எங்களோட சொத்து. நாங்கள் அவைக்கு உழைச்சி வைக்க தேவையில்லை. அவைக்கு இந்த ஹாலில் நிற்கிற அளவுக்கு நாங்கள் நல்லா படிப்பிச்சு விட்டோம்னா அதே காணும் அவை ஃப்யூச்சரில் நல்ல எங்கேயோ போடுவினோம். அவைய சொல்லும் அப்துல் கலாம் போல் நீங்கள் கனவு, உங்களுக்கு ட்ரீம் இருக்கணும், உங்களுக்கு ஒரு கோல் இருந்தால் தான் அதை ரீச் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணி ரீச் பண்ணி நீங்கள் போகக்கூடிய இருக்கணும். அப்போ அப்படி பிள்ளைகளை நாங்கள் என்கரேஜ் பண்ணணும். பிள்ளைகள்லாம் எங்களோட வருங்கால அவள் தான் எங்களோட நாட்டை ஆள போகிற வருங்கால இவ்வளவு தமிழாக்கள் எல்லாம் நல்ல நல்ல பொசிஷனில் இப்போ வந்திருக்கணும், மினிஸ்டராக இருக்கணும், எம்பியாக இருக்கணும், அப்படி இப்படி கணக்கு இதாக இருக்கணும், டாக்டர் லோயர் அப்படின்ட்டு எல்லாம் இருக்கணும். ஆனபடிக்க வருங்கால இதெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும். அவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்து அந்த பிள்ளைகளெல்லாம் முந்தி ஃபோன் இல்லை, நாங்கள் ஸ்ரீலங்காவில் ஃபோன் இல்லை. அப்போ அப்படியெல்லாம் இருக்கேக்க இன்றைக்கி டிவி சில பேர்கிட்ட இல்லை, டிவி இருக்காது, அப்படி ரேடியோ எல்லாமே இருந்திருக்கணும். அப்போ இன்றைக்கே இன்றைக்கு ஒரு நேரம் ஒரு செகண்ட் ஃபோன் இல்லாட்டி உலகமே இருண்ட போல் இருக்குது. என்ன எங்களோட பழக்கம், நாங்கள் என்ன பழக்கிறோமோ அதைத்தான். அப்போ பிள்ளைகளையும் எங்களை விட நாங்கள் 4 அடி என்றால் அவள் 8 அடி, நாங்கள் 8 அடி என்றால் அவள் 16 அடி பாயினோம். இப்போ வர்ற பிள்ளைகளெல்லாம் இன்னிலேண்ட சரியான ஷார்ப்பாக இருக்குது. அதனால நாங்கள் பிள்ளைகளை நாங்கள் நல்லபாடி வளர்க்கணும், நல்லபாடி இருக்கணும். நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணணும். ஓகே, எல்லோரும் பிஸி லைஃப்பில் சாட்டர்டே சண்டே ஃபேமிலியோடு நீங்கள் என்ஜாய் பண்ண வேணும், வெளியில் போய் வர வேணும், ஷாப்பிங் சேர்ந்து போகணும், மற்றது மூவி போகலாம், அப்படி இல்லையா ஒரு ரிலேட்டிவ்ஸ்கிட்ட போகலாம், கோயிலுக்கு போகலாம், மூளைக்கு போய் நடக்கலாம். எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு தரம் நாங்கள் எக்ஸசைஸ் தான் முக்கியம். சாப்பிட்டுட்டு ஜிம் செய்கிறோம், புஷ்அப் செய்கிறோம், நோ வே. நீங்கள் கூடிய அளவுக்கு ஒரு ரெகுலரான ஆட்கள் வெயிட்டுக்கு தக்கன 6 கப் ஆஃப் வாட்டர் அல்லது கூட வெயிட்டுண்டா
3 லிட்டர் அல்ல 2 லிட்டர் 8 கப்ஸ் ஓ 6 கப் கம்பல்சரியாக நீங்கள் தண்ணி குடிக்க வேணும். குடித்தா தான் இனி வெயில் வருகிறது சம்மர். அப்போ நாங்கள் அதுக்கேற்ற தான் தண்ணி பொடியில் நீர் வந்து 40% கட்டாயம் தேவை. ஸோ நாங்கள் அதுக்கேற்ற தான் தண்ணி நல்லா குடிக்க வேணும். எல்லோரும் ஆரோக்கியமாக நாங்கள் சந்தோஷமாக வாழ வேணும். ஹாவ் எ கிரேட் வீக்கெண்ட். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஓகே முடியும் போது பை த வே நீங்கள் எல்லோரும் என்னோட இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கமல்ஸ் வியூ கமல்ஸ் KAMAL_S கமல்ஸ் வியூ VIEW கமல்ஸ் வியூண்டு யூடியூப் இருக்குது. நீங்கள் அதுலேயும் போய் எனக்கு ஆதரவு தாங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸாக எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட். ஸ்டே சேஃப். பாய்.